தொடர் விசிட் கார்டு அதை பற்றி சின்ன ட்ராமா பண்ணி வந்திருக்கோம். நாங்கள் பிஎல்எம் ரோட் ராக்கெட் டீம் வந்து வந்திருக்கோம். சதாசிவம், சசி, ரமேஷ், சங்கரலிங்கம், சீனிவாசன். ஓ யம தர்மராஜாவா? பிரபு பல நாட்களாக மேலோகத்தில் வேலை செய்து போராடி விட்டது. சரி பிரபு, என்ன செய்யலாம்? இப்போது கொஞ்சம் வித்தியாசமாக பூலோகத்துக்கு சென்று வீரரை மறைத்து வருவோமா? பிரபு, மனிதர்களே புத்தகத்தாக மேலே வந்து கொண்டிருக்கும்போது நாமே நமக்கு செல்ல வேண்டும். அவர்கள் ஆயுள் காலம் முடிந்து வந்ததுதான் மற்ற காலம். இப்பொழுது அவர்கள் பணி செய்யும் இடத்தில் தவறுகள் செய்வதால் ஆயுள் காலம் முடிவதற்கு முன்னாடியே வந்துவிடுகிறார்கள். அதனால் அவர்கள் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டி அவர்களை மேலே கொண்டு வருவோம். அருமையான யோசனை பிரபு. நம் செல்லலாம். நம் வாகனம் எங்கே? பிரபு, என்ன நமக்கு முன்னாடி பூலோகத்துக்கு சென்று முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்போ கால்நடையாக தான் செல்ல வேண்டுமா? அது கால்நடை தான், நாம் கால்நடை தான். பார்க்க செல்வோம். செல்லலாம் பிரபு. சித்திரகுப்தா பிரபு, என்ன இது பெரிய கேட்டு இருக்கிறது? அதில் ஏதோ வாசகங்கள் எழுதியிருக்கிறது. பிரபு, இதுதான் இந்தியாவின் முன் உற்பத்தி ஆலை தொழிற்சாலை. இது வந்து JSW கம்பெனி இது வந்து பாதுகாப்பில் முதலிடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நிறைய பேர் இருக்கிறார்கள், பாதுகாப்பாக வேலை செய்கிறார்கள். ஆம் பிரபு, இங்கே வந்து பாதுகாப்பிற்கு முதலிடம் கொடுத்திருக்கிறார்கள் JSW. இது மாதம் ஒரு கருப்பூர் வைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதம் இயந்திர கவசத்தை கற்பூராக வைத்திருக்கிறார்கள். மாநிலங்கள் இருக்கும்போது எப்படி பாதுகாப்பாக செய்ய முடியுமா? இந்த வேலை செய்து பார்ப்போம். போலாம் பிரபு. சித்திரகுப்தா பிரபு, நீ சொன்னது சரியாக உள்ளது போல இருக்கிறது. ஆம் பிரபு. என்ன ஏழு லோகத்துக்கு அதிபதியான எமக்கு ஏமாற்றமா? ஆம் பிரபு, JSW பாதுகாப்பில் முதலிடத்தில் இருக்கிறது. வெட்கமாக வருகிறது. சரி, நமக்கு ஏமாற்றம் தானா? இல்லை பிரபு, அங்கே பாருங்கள், சிறு தொழிற்சாலை நிறைய உள்ளது. அதில் எவ்வளோ மாடிக்கொள்ளலாம் பாருங்கள். பாருங்க, அதை சேர்த்து பார்ப்போம். அப்புறம் சொல்லுங்க, இப்போ பத்த ஒவ்வொரு நடந்துப்பா, எது மீது அனுமதிக்கணும். என்ன செய்யறா பார்ப்போம். பேப்பர் தொண்டா கொண்டா கற்பனை செய்வாங்க. நல்ல செய்தி ஒன்று கூட வரமாட்டேங்குது. ஓ, நல்ல செய்தி வந்துருக்கிறாங்க. மேட்டூர் அணை 4வது நிரம்பியது. கர்நாடக மாநிலத்தில் ஒரு திருமணி தள்ளி வெளியேற்றம். இந்தியாவைச் சேர்ந்த JSW நிறுவனம் வேலையிலேயே முதலீட்டை பிடித்தது. பிரதமர் மோடி அவர்கள் மனதார பாராட்டினார். சென்னையுடைய தொடர்பதற்கு ராஜேந்திர சோழனி தபால்தலை வெளியிட்டது. பிரதமர் தலைமை வகித்தார். அதே அக்கா பரமேஸ்வரி, நீ முதல்ல வேலைக்கு போறேன், நம்ம பக்கறியா எந்த தீயத்தையும் நீ எதிர்மாட்டக்கூடாது. அம்மா போகும்போது கையில் நிறைய வாங்கி கட்டிட்டு போக சொன்னாங்க. அப்பதான் எந்த தீயத்துக்காக பொருள் பண்ணுறது நிறைய கையை வாங்கி கட்டிட்டு போவோம். முதலாளி, வணக்கம் முதலாளி. என்னடா பெரியசாமி, ஏடா வேலைக்கு வர நேரமா அது? முதலாளி, கோயிலுக்கு போயிருந்து முதலாளி. கோயிலுக்கு போடா, 8 மணிக்கு தான் வேலைக்கு வரணும். அப்புறம் மாறிட்டா 8 மணிக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பக்கம் நல்லா இருக்கு கும்பிட்டு வந்து முதலாளி. சரி வா, என்ன ஜாப் ஓடிட்டு இருக்கு? முதலாளி, 400 ஜாப் போயிட்டு இருக்கு முதலாளி. 400 பீஸ் ஆர்டர் வந்து சேரலாம். ஆமா முதலாளி, எத்தனை முடிஞ்சிருக்க? ஒரு 100 முடிஞ்சிருக்கு முதலாளி. பெருசா வேலை பார்ப்பா. சரி சரி முதலாளி, வேலை பார்க்கலாம். சரிப்பா, சொல்லுங்கய்யா. முடிஞ்ச ஜாப் போடுது? 11 போவீங்கய்யா. 11 போவா? அந்த 350 பீஸ் வந்தது. ஆமாங்கய்யா. எத்தனை முடிஞ்சிருக்க? 30 முடிஞ்சிருக்கா. வேகமா வேலை பார்ப்பா. அதுக்கு ஆளுக்கு சம்பளம் கொடுக்கணும். சரிங்க. வேலை பண்ணி போயிட்டு வந்துடுறேன். ஐயா வாங்கய்யா. தம்பி வணக்கம்மா. ஐயா மாலசாமி நாட்டி வச்சாரு. எப்படி சொல்ல மாட்டேங்க? ஆமாங்கய்யா. சரி, உங்க கிட்ட வேலை என்ன சொன்னாங்க? இங்க என்னப்பா வேலை இருக்கு? நம்ம சின்ன பட்டா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. சரி சாமி, வேலை பையன் வந்திருக்கா புதுசா? சரி முதலாளி, வேலை இருக்குமா? எப்படி காலேஜ் முதலாளி எப்படி வேணுமா? ஆமா முதலாளி. எந்த வேலை தான் ராஜா இருக்கு? சரிங்கய்யா. இதான் முன்னாடி வருக்கா? இல்லைங்கய்யா. புதுசா? ஆமாங்கய்யா. சரி தம்பி, முதலாளி கூட்டு போய் சரி முதலாளி வார்த்தை ட்ரைனிங் கொடு. சரி முதலாளி, நீ கதை கொடுத்துருப்போம். சரி முதலாளி, சம்பளம் கொடுக்கணும். வேலைக்கு போயிட்டு வரணும். நீ போட்டுட்டு வரணும் பாப்பா. ஏன்னா 300 பேர் முதலாளி நான் கொஞ்சம் வேலை முதலாளி 5000 ரூபாய் அட்வான்ஸ் வேணும். இப்போ பார்த்து எப்போ பார்த்தாலும் பணம் வந்தா கேட்கலாம். கொஞ்சம் எவ்வளவு இருந்தாலும் அடிசலம் வேணும் முதலாளி. ஏற்கனவே 30,000 வாங்கியிருக்கலாம். போய் வேலை சரி சரி தம்பி, ஆமா. வேலைக்கு புதுசா? ஆமா. இப்போ என்ன பண்ணிட்டு இருந்தா? காலேஜ்
கார் இல்லடா கார் சரி விடு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கையில போய் எவ்வளவு கையில ஆமா தாத்தா பாத்துக்குவா சரிண்ணா. யாரும் எந்த தீயசி நமக்கு ஒண்ணும் முடியாது போயிட்டு கண்ணாடி கண்ணு நடி இதுதான் கண்ணாடி முன்னாடி புதுசா வரணும் வாங்க ஏய் மூணு பத்து பேர் அரசு நான் சொன்னது கண் கண்ணாடிடா பாத்துட்டே வேலை செய்யணும் இந்த மாதிரி நார்மலா வேலை செய்ய முடியும் சரி செய்ய முடியாதா சரி நீ வேண்டா நீ நாளை எடுத்து போயிடும் ஏ மாறி நான் சொன்னேன் எப்படி ஒரு கூட்டி போடா நீ புதுசா தம்பி ஆமாண்ணா என்ன தெரியும் எந்த வேலை கூட செஞ்சு விடுவோண்ணா என்ன சொல்லிருக்கியா இந்த மோட்டருக்கு சர்வீஸ் பண்ணி நீங்க மாத்தியாச்சு நான் கவர் போட்டு மோட்டர் ஓட்டிட்டு அதான் போட்டாங்க டேய் கவர் போட்டேன் நான் ஓட்ட முடியல நீ தானே கவர் போட்டு ஓட்ட சொன்னா மோட்டர் என்ன சொன்னா கவர் போட்டு ஓட்ட முடியா கவர் தான் அது கவர் இல்லடா இது கவர் இல்லையா பின்னாடி பேண்ட்ல கூலிங் பேனு அதை எடுத்து மாட்டினா கை மாட்டினா துணியா மாட்டிட்டு போயிடும் அது இந்த கவர் எடுத்து மாட்டணும்டா அப்படியா நான் முதல்ல ஓட்டர் பார்த்தா சுத்தம் வேண்டாம் கரண்ட் போடா இன்னும் ஓடலண்ணா வயர் எடுத்து நக்கல போட்டு ஓட ரிப்போர்ட் பண்ண அப்படியா சரிண்ணா சரி நீ கொடுக்க மாட்டா இப்ப வெளிய எடுத்து ஜாப் வந்து பாருங்க சரிண்ணா ஏய் அண்ணே பாஞ்சு செஞ்சுக்கிறா இதானே வெந்நீர் கேட்டா வெந்நீர்டா வெந்நீர் இதுனா வெந்நீர் குடிச்சிட்டு வந்துடுறேன் என்னோட வெந்நீர் கடல வெந்நீர்டா என்ன வேலையா கிடைக்கும் இந்த வெந்நீர்னா கடை கிடைக்காது இந்த அங்கே இருக்கு இருக்கா ஆ. அப்படியே இருக்க வெந்நீர்ங்கிறது சுடுதண்ணி இல்ல ஆ அளவு போடு அளவு அதை நான் எடுத்து இதுக்கு நாய்க்க மாட்டா சரி ஓகே மிக்சர்ல உங்களுக்கு டிப்ஸ்லாம் நட்டுது அது டிப்ஸா? ஆ உருளைக்கிழங்கு சிப்ஸா குச்சிக்கிழங்கு சிப்ஸா இங்கிறது ஆடுறீங்க டிப்ஸ் அது இல்ல மிக்சர் தான் உங்களுக்கு குப்பையா இப்ப இல்ல அது டிப்ஸ் அது அழிவிட்டு நம்ம டீம் சொல்லணும் ஃபர்ஸ்ட் டீ குடிக்க போலாவா அப்புறமா தள்ளியும் பிரபு அவன் மாட்டிக்கிறா பாதுகாப்பு இல்லாம வேலை பார்க்கிறான் இவன் மாட்டுவான் கண்டிப்பாக மாட்டாங்க தட்டி தூக்கி விடுவோம் ஒரு புகமூட்டமா இருக்கிறது அது வண்டிக்கிற ஊட்டியா படிக்காடா இல்ல எக்காடா ஏய் நீங்க நாளை போச்சு சொல்லிருக்கீங்களா யோ யார் நீங்க ஏய் மானிடா என்னது மானிடா இது எவ்வளவு வாங்கடா எமனடா இந்த வாங்கப்பா உங்க கை முழுசு வேணா இல்ல நீ டான்ஸ் ஆடுறீங்க குடிச்சு போயிடு பிரபு இவனுக்கு வாய்ப்பு அதிகமா உள்ளது என்னை கட்டி போட்டு வர வேண்டும் யோ யோ கொஞ்சம் பணம் ஒழியாவுதியா ஞாயிற்றுமாவியா பிரியாணி ஏன் சாப்பிட்டு படுத்துக்குவியா நீ எங்கேயா அப்படி சொன்னீங்க நான் புள்ள குட்டியாரியா சித்திரகுப்தா பிரபு இப்போ என்ன சொல்கிறான் அவன் பூலோகத்தில் செய்த வீரசகத்தை நம்மிடம் மாட்டிக்கிறான் பிரபு அப்படியே சொல்கிறான் பிரபு கையில் இருந்து கை கட்டியிருக்கிறான் பிரபு இவன் அவன் வேலை நம்புவதில்லை அத்தா சில ஆத்மாவின் பேருக்கு கையை கட்டிக்கொண்டு அந்த ஆத்மாவுக்கு அப்பா இந்த ஆத்மா தப்பான்னு சொல்லிக் கொண்டிருக்கிறான் பிரபு அனிடா தாத்தா காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டியே இப்போ உங்க அம்மாவை யார் காப்பாற்றுவது இருக்கிற உண்மையுமே அங்கேதான் இருக்கா இவனுக்கு தண்டனை கொடுத்து விட வேண்டியதா கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் பிரபு இந்த ஆயுள் காலத்தை எழுதி விடுகிறேன் பிரபு ஐயா 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 விட்டுருக்கியா என் பிள்ளைகளும் பாவையா ஸ்கூல் போகும் பிச்சையா நான் ஒரு ஆள் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றுறியா அம்மாலாம் மாத்திரமத்து கூட வழியில விட்டுருவாங்க பிளீஸ் என்னை விட்டுருக்கியா உடனே விட்டுருக்கியா ஸ்கூலுக்கு போற வயசுல எல்லாம் பிச்சை எடுக்கிறதுக்கு போயிடுவாங்க பிளீஸ்யா விட்டுருக்கியா அனிடா எழுந்துரு பாதுகாப்பு வேலை செய்யறியா சித்திரகுப்தா பிரபு இவன் அழுவதை பார்த்து என் மனம் விலகிவிட்டது இவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து விடலாமா இதுவரை நடந்ததில்லை இப்போது இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அனுப்பி வைத்து விடலாம் உங்கள் பிரம்மச்சூரியில் இவன் ஆயுதத்தை நீட்டியதுங்கள் இவன் எவ்வளவு நாள் பாதுகாப்பாக பணியாற்றுகிறானோ அவ்வளவு நாள் நீட்டி எழுதுங்க பிரபுதான் ஒரு முறை வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் இந்த வாய்ப்பை நான் நன்றாக பயன்படுத்திக்கொள் இதை வந்து ரகசியத்தை வெளியே போய் யாரிடம் சொல்லிவிடாது சொல்லிவிட்டால் உடனே தூக்கி விடுவார் அவ்வளவு திருப்பி சொல்லலாம் மாறுகள் செல்வோம் பிரபு அந்த வேலை முடிந்திருக்கிறது நாம் செல்லலாமா இல்லை குப்தா இவர்கள் மனிதர்களை நம்ப முடியாது இவன் பாதுகாப்பாக தான் பணியாற்றுகிறான் என்று உறுதி செய்த பின்னே செல்வோம் சரியாக சொல்லியிருக்கிறார்
தவறு செய்யலாம். வீட்டு வசதி நம்ம பண்றீங்க, இப்படி கையில் வேண்டாம் ஒன்று வேண்டாம், நம்மள எந்த சக்தினாலும் காப்பாற்ற முடியாது. முதலாளி பெரியசாமி வா முதலாளி. என்னடா பெயர் மாதிரி இருந்துருக்குற? அதெல்லாம் சொல்ல மாட்டேன் முதலாளி, நீ சொன்னா புரியாது முதலாளி. என்னடா புரியாது? என்ன நடந்துச்சு? அவன் பாத்துக்கிட்டு முதலாளி மேலக்கிறவன் ஏழக்கிறவனா மொட்டை மாடி இருக்கிற சுப்பிரமணியா? இல்ல முதலாளி, அவன் செய்யறதோடு பார்த்துருப்பான் முதலாளி. யார் ஏத்துப்பட்டக்காரனா? முதலாளி முதலாளி இங்க வாங்க முதலாளி, நீ சொன்னா புரியாது முதலாளி, யாவையா சொல்ல மாட்டேன் முதலாளி. என்னடா ரைடிங் இது வந்தாங்க இன்கம் டாக்ஸ் வந்து? முதலாளி இங்கிலிருந்து மக்களையில ஆ. கார் முதல் முதல்ல வேலை செய்யணும். ஏய் குமார், நான் அந்த கார் முதல்ல எடுத்து வாடா. நான் அப்ப 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் நீ எல்லாம் வேலை செய்ய பாத்துக்கலாம். ஏய் அவன் பார்த்துக்க வேண்டாம், யாவையா சொல்லக்கூடாதா இது. யாருன்னா ஏய் வேணாடா, யாவையா சொல்ல முடியாது, உனக்கு சொன்னா தெரியாதுடா. சரி புண்ணா நான் எடுத்துக்கோ. மாறி சொல்லு பேசாமே, முதல்ல கார் போட்டு வேலை செய்யணும். ஏன் 12 வருஷம் இப்படி செஞ்சிருக்கிறேன். ஏய் உப்பு ரொம்ப குடிக்கிறா, பின்விளைவுகள் நிறைய இருக்கு. என்னாச்சு பேஞ்சு மாறிக்கிற? அது யாவையா சொல்ல முடியாதுடா. சொல்ல முடியாத எப்படி எனக்கு தெரியும்? ஏய் சொன்னா கேளுடா. சொன்னா கேட்டா என்ன சொல்றா? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. மேலோட்டவங்க பார்த்துருக்காங்க, அது யாவையா மட்டும் முதல்ல கார் போட்டு வேலை செய்யணும். சரி நான் போட்டு சேர்க்கலாம், உனக்கு சொல்ல போறேன். பெரியசாமி முதலாளி யாரெல்லாம் போட்டு வைங்க. நான் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். சரி முதலாளி. பெரியசாமி முதலாளி என்னடா மற்ற யாரும் தோட்டம் மாத்திட்டீங்க? முதலாளி மிஸ்டேக்கெல்லாம் கார் போட்டு பையஸ் பண்ணி அதுக்குள்ள அந்த இடத்துல வச்சு கரெக்டாக வேலை செஞ்சுட்டு முதலாளி. 20 வருஷமா பண்ற நினைச்சிட்டு ஒரு நாள் கூட இருந்ததே இருக்கா? முதலாளி இருக்கு அருமையா இருக்கா? முதலாளி ஒன்றும் சொல்லணும் முதலாளி. சொல்றா. நம்ம கண்ணுக்கு எப்படி உயிர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமோ, ஆ. அதுக்கு அவசியமா நம்ம கண்ணை பாதுகாக்கிறோம். ஆ. அது மாதிரி இயந்திரத்துக்கு கார் ரொம்ப ரொம்ப முக்கியம் முதலாளி. சரிங்க. நம்ம உடம்புக்கு எப்படி தோல் நமக்கு அவசியமா நம்ம உடம்பு பாதுகாக்கிறோம், ஆ. அது மாதிரி இயந்திரத்துக்கு சரி. அவசரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் முதலாளி. சரிடா. இதே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. சரி முதலாளி. இந்த வருஷம் ஒரு இன்க்ரிமெண்ட் ஒரு 5000 ரூபீஸ் தான். நன்றி நன்றி ஜாலியா முதலாளி. இருக்கா? முதலாளி ஒரு உரிமை எடுக்கிறாங்களா? என்ன உறுதிமொழி? இயந்திரங்களை இயந்திரங்களை இயந்திர கவசம் இல்லாமல் இயந்திர கவசம் இல்லாமல் இனிமேல் கண்டிப்பாக இயக்க மாட்டோம். இனிமேல் கண்டிப்பாக இயக்க